மதுரைக்கு மேல அந்த மற்ற தென் மாவட்டங்கள்ல பெரியசாமி நீங்க பெரிய தலைவர் மற்ற பெரிய தலைவர்கள் திமுக கிடையாது. அதிமுக நிறைய ஸ்டால்வர்ட்ஸ் மதுரைக்கு மேல இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பெரிய தலைவராக அங்க ஓபிஎஸ் அவங்களால வைக்க முடியும். அரசியல் என்னைக்குமே அந்த கால்குலேஷன் திருப்பி சொல்லுவேன். பன்னீர்செல்வத்திற்கு பலம் இருக்கிற இடங்கள்லாம் திமுக பலவீனமா தான் இருக்கு. அப்ப பன்னீர்செல்வம் சேர்ந்தது ஒரு பெரிய பலம் தான். உதாரணத்துக்கு என்னதான் சசிகலாமையா இருந்தாலும் தேனி, பெரியகுளம், கமுதி, கம்பம் இந்த வட்டாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. ஆனா இன்றைக்கு பாருங்க, முதலமைச்சராக இருந்துட்டு அவருக்கு பைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தாரு, பிடபிள்யூடி மினிஸ்டர், எல்லா மினிஸ்டரும் இருந்துட்டாரு, இறங்கிட்டார் ஒரு பகுதி. அதாவது ஜெயலலிதா அம்மையா கீழே தான் இருந்தாருன்னா அதே மாதிரி டெபுட்டி மினிஸ்டரா இருந்துட்டாரு, மத்த மினிஸ்டரா இருந்தார் யாரு, எடப்பாடி பழனிசாமி கீழே. அப்ப தன்னோட நிலையை தாழ்த்து கொண்டார். ஆனால் சுருங்க சொல்லி நீங்க பாக்கணும்னா ஓபிஎஸ் சேர்ந்தது ஒரு பெரிய தலைவர், ஒரு ஆளும் அந்த பகுதியில் ஒரு இன்ஃபுளுன்ஸ் உள்ள தலைவர் ஒருத்தர் திமுக சேர்ந்து திமுகவுக்கு பலம் தான். எந்த அளவு பலம்ங்கிறது சசிகலா மேல் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். அரசியல் சம்பந்தப்பட்ட, சமுதாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டிக்கங்க. நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நம்முடைய சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஓபிஎஸ் திமுகவில் இணைகிறாரா அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோவை மெய்ப்பிக்கும் விதமா இன்றைக்கு புலி வருதுன்னு இன்றைக்கு, அதாவது 27/2/2026 காலையிலேயே அறிவாலயத்துக்கு டைம்ல போய் சேர்ந்து திமுகவில் இணைந்து விட்டார் ஓபிஎஸ். சரி, அன்றைக்கு அந்த வீடியோவில் நம்ம பேசுவோம், இணைந்தால் என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் சாதக பாதங்கள்லாம் இருக்கும், நம்ம ஓரளவு பேசணும். ஆனா இந்த ரெண்டு நிகழ்வுக்கு இடையிலையும், அதாவது இணைவாரா அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பியிருந்த நேரத்துக்கும் இணைந்துட்டார். இன்றைக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் தமிழக அரசியல் அரங்கேறிச்சு. அதான் சசிகலா அம்மையார் ஒரு புது கட்சி தொடங்கிட்டாங்க. அப்ப அந்த அம்மையார் உள்ள வந்ததுனால இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ்ல இதனால உள்ள சாதக பாதங்கள்ல எதுவும் மாற்றம் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்கும். டேக் இட் ஃப்ரம் மீ, நிச்சயமாக இதுல ஒரு மாற்றம் இருக்கும். நம்ம அப்ப பேசும்போது சொல்லியிருந்தோம், எப்படி தினகரன் அவர்கள் அங்க போய் சேர்ந்தாலும், தினகரன் அவர்கள் ஏடிஎம்கேல போய் சேர்ந்தாலும் அவர் பெரும்பான்மையான கள்ளர் சமூகத்து வாக்குகள் மட்டுமே அவர்கள் அங்க டெல்டாவில் கள்ளர் சமூகத்து வாக்குகள் மட்டுமே அவர் பிரிக்க முடியுமே தவிர முக்குளத்தோர், இந்த முக்குளத்தோர்ல மிக அதிகமா இருக்கிற தேவர் மறவர் இருக்காங்க, அந்த சமுதாயத்தை சேர்ந்த வாக்குகள் பெரிய இம்பாக்ட் பண்ணாது. அவர்கள் ஒரு பெரும் பகுதியார் அல்லது ஒரு கணிசமான மக்கள் பன்னீர்செல்வத்துக்கு பின்னால் அறிவகுத்து அவர் பின்னால் நிற்பாங்க. அப்ப திமுக அது பலம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது ஒரு உண்மையும் கூட. தென் மாவட்டங்கள்ல பன்னீர்செல்வத்தை சேர்க்கிறதுனால முக்குளத்தோர் மக்களுக்கு மத்தியில அவருக்கு ஒரு பேர் இருக்கு. தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர், குறிப்பாக தேவர் சமூகத்தை சார்ந்தவர், மறவர் சமூகத்தை சார்ந்தவர் அவருக்கு ஒரு பேர் இருக்கிறதுனால அதன் மூலமாக அவரு கணிசமான வாக்குகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் அனுபவித்தினவர்கள் இவற்றை போட்டான்னு ஜெயிக்கவா போறான்னு நிறைய பேர் போடாம இருக்கலாம். ஒருவேளை அவர் திமுகவில் சேர்ந்தார் என்றால் திமுகவுக்கு அது ஒரு பலம், முக்குளத்தோர் வாக்குகள் அவர் கிடைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மதுரையில கொஞ்சம் பெரிய ஆட்கள் இருந்தாலும் மதுரைக்கு மேல அந்த மற்ற தென் மாவட்டங்கள்ல பெரியசாமி நீங்க பெரிய தலைவர் மற்ற பெரிய தலைவர்கள் திமுக கிடையாது. அதிமுக நிறைய ஸ்டால்வர்ட்ஸ் மதுரைக்கு மேல இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பெரிய தலைவராக அங்க ஓபிஎஸ் அவங்களால வைக்க முடியும். ஆனா இதுல நான் அப்போ உங்களுக்கு ஒண்ணு சொல்லியிருந்தேன், டிடிவி தினகரனால கல்லர் ஓட்டு பெற்று தான் பிரிக்க முடியும், ஆனால் மறவர் ஓட்ட பன்னீர்செல்வம் தான் வாங்குவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா அப்பவே ஒரு கேவியேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது குவாலிஃபைடு ஒரு அப்ஜெக்ஷன் நான் சொல்லியிருந்தேன். இது எல்லாம் எப்ப மாறும் என்றால் சசிகலா அம்மா வேண்டாம் அவரோட கூட பிரிக்கலாம். இன்னைக்கு சசிகலா அம்மையார் உள்ள வந்து விட்டார்கள். அப்போ சசிகலா அம்மையாரும் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும், நான் அந்த பகுதியில வாழ்ந்து பார்த்தது என்ன, முக்குளத்து மக்கள் தேவர் மக்களாக இருந்தாலும் அவர்கள் சசிகலா அம்மையாருக்கு இன்றைக்குமே அவங்களுக்கு சசிகலா அம்மையார் மேல ஒரு பாசம் உண்டு. தான் சார்ந்த கள்ளர் சமுதாயத்தை மட்டும் பார்க்காம முக்குளத்து சமுதாயம் முழுசையும் பார்த்து செய்த ஒரு நபர் என்று ஒரு நற்பெயர் அவங்களுக்கு அங்க உண்டு, அந்த சமுதாயத்து மக்கள் மத்தியில உண்டு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு சுருக்கமா சொல்லணும்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சிஎம் ஓட்டு ஜெயலலிதாவுக்கு போடல, சசிகலா அம்மையாருக்கு தான் போட்டாங்கிறது அந்த காலத்தோட நிதர்சனமான ஒரு உண்மை. அந்த அளவுக்கு அந்த சமுதாயத்துல ஒரு நற்பெயர் வச்சிருக்காங்க. அப்ப முதல்ல நம்ம சொல்லும் போது முக்குளத்தோர் ஓட்டு முழுசையும் ஒரு பெருவாரியாக வாக்கை அவரால் ஏற்கக்கூடும், அவர்கள் திமுகவுக்கு போகக்கூடும் நம்ம சொன்னோம். இப்ப சசிகலா அம்மையார் புதுசா கட்சி தொடங்கி இருக்கிறதுனால அவர் ஒருவேளை இதற்கு எதிராக நின்று ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாலும் அந்த அளவுக்கு பன்னீர்செல்வத்தோட பலம் இப்போ இல்லைங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஆனால் நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், அரசியல் என்னைக்குமே அந்த கால்குலேஷன் திருப்பி சொல்லுவேன், பன்னீர்செல்வத்திற்கு பலம் இருக்கிற இடங்கள்லாம் திமுக பலவீனமா தான் இருக்கு. அப்ப பன்னீர்செல்வம் சேர்ந்தது ஒரு பெரிய பலம் தான். உதாரணத்துக்கு என்னதான் சசிகலா அம்மையார் இருந்தாலும் தேனி, பெரியகுளம், கமுதி, கம்பம் இந்த வட்டாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. அது
அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல், அந்த வட்டாரத்துல தன்னுடைய செல்வாக்கை இன்றைக்கு நிலைநிறுத்தி தான் வச்சிருக்காரு. அதனால அந்த பகுதியில் திமுக ஒரு பெரிய பலம் தான். சசிகலா அம்மையார் உள்ள வராம இருந்தாங்கன்னா தென் மாவட்டம் முழுசுமே அவரை சேர்த்தது திமுக ஒரு மிகப்பெரிய பலமாக தான் இருந்திருக்கும் நிச்சயமா. ஆனால் இப்ப சசிகலா அம்மையார் வந்ததுனால இப்ப அடுத்து அந்த அம்மையார் என்ன சொல்ல போறாங்க, அவங்க ஆதரவு யாருக்கு? ஒருவேளை அவங்க அதிமுக எதிராக ஒரு தனியை நிறுத்தினார்கள் என்றால் கணிசமான முக்குளத்தோர் வாக்குகள் அவங்க பிரிச்சுட்டு போவாங்க. அப்பவும் ஓபிஎஸ் ஒரு சின்ன சின்ன ஓட்டுருக்கு, ஓபிஎஸ் ஒரு எஃபெக்டிவா தான் இருப்பாரு. ஆனால் ஓபிஎஸ் திமுகவுல சேர்ந்து பிஜேபிக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சசிகலா அம்மா நாளைக்கு சொன்னாங்க அப்படின்னா ஓபிஎஸோட எஃபெக்ட் கொஞ்சம் குறையத்தான் செய்யும். ஆனாலும் முக்குளத்தோர்கள் நிறைய பேர் சசிகலா சொன்னா வருத்தப்படுவாங்க, ஓட்டு போடுவதற்கு தவிர்ப்பார்கள். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்பவர் தங்களுடைய சமுதாயத்திற்கு எதிரானவர், எங்களுக்கு அகைன்ஸ்ட் அந்த 10% ரிசர்வேஷனை மன்னியர்கள் கொடுத்துட்டாருங்க ஒரு எண்ணம் இன்னைக்கு அவர்கள் மனசுல குமரிக்கிட்டு தான் இருக்கு. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கீழே இருக்கின்ற அதிமுகவை அவர்கள் என்றுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சசிகலா அம்மையார் சொன்னாரும். ஆனாலும் ஒருவேளை கொஞ்சம் உங்களுக்கு ஓட்டு போடலாம், நிறைய பேர் அப்ஸ்ட்ரைன் தான் பண்ணுவாங்க. அப்ப சசிகலா அம்மையார் அடுத்து எடுக்கக்கூடிய முடிவு அரசியலில் தான் பெரிய ஆளாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. இவங்க நாளைக்கு தனியா இவங்க 2% வாங்கினாங்க ஒண்ணுமே இல்லைன்னு போயிருவாங்க. அப்ப நம்மளால் கணிசமான வாக்கை வாங்க முடியும், நம்மளால் கை காமிக்கிறவர்கள் நம்மளால் ஜெயிக்க வைக்க முடியும்னா தான் அவங்க எலெக்ஷன் நிக்க முடியாது. அவங்க கட்சி தொடங்கி அவங்க கை காமிக்கிறார்கள் ஜெயிக்க வச்சாலோ கணிசமான வாக்குகளை வாங்கினா அவங்க அரசியல் ஒரு சக்தியா இருக்க முடியும். அப்போ அவங்க அதிமுக சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு கேள்விக்குறி தான். அவங்க அதிமுக தான் சப்போர்ட் பண்ணணும்னா அவங்க கட்சி தொடங்கி இருக்கணும் அவசியம் இல்லை, வெளியில இருந்தாலும் இது இம்ப்ளைடா போயிருந்திருக்கும். அப்போ அவங்க கட்சி தொடங்கி இருக்காங்க இப்போ, அதனாலதான் இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் நமக்கு மாறுது. ஓபிஎஸ் இந்த முடிவை ஏன் எடுத்தார் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் என்றைக்குமே தன்னோட நிலையை என்னைக்குமே கொஞ்சம் இறக்கிக்கிட்டே ஒரு மனுஷன். ஒரு மனிதன் ஒரு நிலைமையை அடைந்ததுக்கு அப்புறம் அதை விட்டு கீழே இறங்கக்கூடாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கர்நாடகால ஜேடிஎஸ் ஒரு கட்சி இருக்கு, ஹெச்.டி. குமாரசாமி அவர்கள் கட்சி. ஏன் அந்த கட்சி அழிஞ்சு நீங்க ரொம்ப சின்ன கட்சியா போச்சு? ஒரு காலத்துல கர்நாடகால அதான் பெரிய கட்சி, காங்கிரஸோட போராடிக்கிட்டு இருந்தவங்க தான். காங்கிரஸா அல்ல அவங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த கட்சியை கையில வச்சு பலமா நடத்திக்கிட்டு இருந்தது ஹெச்.டி. தேவகவுடா. தேவகவுடா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? போய் இந்தியாவோட பிரதம மந்திரி ஆயிட்டார். இந்தியாவோட பிரதம மந்திரி ஆகி கொஞ்ச காலம் தான் இருந்தார். அப்ப அதுக்கப்புறம் அவர் என்ன டெசிஷன் எடுத்தார்? நான் பிரதமர் ஆயிட்டேன், இனிமேல் ஒரு மாநிலத்துக்கு நான் முதல்வராகிறது டிமோஷன். அதனால கட்சியை முழுசா பையன் கையில கொடுத்துட்டு அவர் நான் வெளியில இருந்து கட்சி நடத்துறேன்னு சொன்ன உடனே மக்களுக்கு இனி தலைவர், இனி கர்நாடகாவின் முதல்வர் தேவகவுடா கிடையாது தெரிஞ்சவன அந்த கட்சி கரைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அந்த கட்சி 3வது இடத்துல இருக்குங்கிற மாதிரி தான் நீங்க சொல்ல முடியும். காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் போட்டி தான். காரணம் என்ன? தன்னோட நிலைமையை என்றைக்குமே தகுதியை நான் குறைத்துக் கொள்ள மாட்டேன், தேவகவுடா நான் பிரைம் மினிஸ்டரா இருந்த இனி சீஃப் மினிஸ்டராக மட்டும் ஒதுங்கிட்டார். அது அந்த போஸ்ட் கொடுக்குற கௌரவம், அந்தஸ்து. ஆனா இன்றைக்கு பாருங்க, முதலமைச்சரா இருந்துட்டு அவருக்கு பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு, பிடபிள்யூடி மினிஸ்டரா இருந்தா, எல்லா மினிஸ்டராவும் இருந்துட்டாரு, இறங்கிட்டார் ஒரு பகுதி. அதாவது ஜெயலலிதா அம்மையா கீழே தான் இருந்தாருன்னா அதே மாதிரி டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருந்துட்டாரு, மத்த மினிஸ்டரா இருந்தார் யாரு? எடப்பாடி பழனிசாமி கீழே. இப்ப தன்னோட நிலையை தாழ்த்து கொண்டார். இப்ப டிஎம்கேல போய் சேர்ந்தாருன்னா இன்னும் அதோட கீழே உள்ள பொசிஷன் அவரோட நிலைமை இருக்கும். அப்ப அது ஒரு ஆப்டிக்ஸுக்கு பார்ப்பதற்கு கொஞ்சம் என்னையா இருந்தாலும் இப்படி இருக்கணும் அப்படின்னா வெளியில அவரை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவர் செய்கின்ற காரியம் இருக்கின்றது. ஏனென்றால் அதிமுகவுல சிஎம்மா இருந்துட்டு நீங்க இன்றைக்கு அறிவாலயத்துக்கு போறது என்ன பொறுத்த வரைக்கும் அது திமுக பெரிய பலம். நான் இல்ல ஓரளவு பெரிய பலம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர் செய்தது நிறைய பேருக்கு என்னையா இருந்தாலும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா ஆயர்சாலைக்கு சென்ற ஒரு சாதாரண மனிதர் அறிவாலயத்துக்கு போலாம், அறிவாலயத்துக்கு சென்ற ஒரு சாதாரண மனிதர் லாயட் சாலையில போய் அதிமுக தரலாம், பிரச்சனை இல்லை. நீங்க அங்க சிஎம் இருந்திருக்கிறீங்க, 3 முறை அதிமுக தலைமையிலான அரசின் நீங்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறீர்கள், நீங்க அங்க போயிருந்திருக்க கூடாதுதான் என்னோடது. ஆனா அப்ப காரணம் என்ன? எதுக்கு போனாரு? நார்மலா போயிருப்பாருன்னா நார்மலா கூட போயிருக்கலாம். பட் காரணம் என்னன்னா அவர் நம்பி ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்க நாளைக்கு அரசியல்ல செட்டில் பண்ணணும். அதிமுக இனி நம்மளை சேர்க்காது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அப்ப மனோஜ் பாண்டியன் இருக்கிறாரு, தன்னோட பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு ஐயப்பன் அவரோட போய் சேர்ந்திருக்கிறாரு. அவருக்குன்னு இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் வைத்திலிங்க இருக்கிறாரு. இவங்களுக்கு எல்லாம் நாளைக்கோ உங்களை சேர்ந்து எங்க அரசியல் வாழ்க்கை போயிடுறேன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அதிமுக விட்டா பெரிய கட்சி எது? அப்ப திமுக அவங்கள முதல்ல போய் சேர்த்து விட்டாரு. அவங்களையும் ஒரு மரியாதையா அவங்க நடத்த பார்த்தோம், நம்மளும் போலாம் போல அப்படின்னு இன்றைக்கு போய் சேர்ந்தார். காரணம் ஒன்றுதான், அவருக்குன்னு அரசியல் பெரிய எதிர்காலம் கிடையாது. 75 வயசு ஆயிடுச்சு. தன்னுடைய பிள்ளைகள் நாளைக்கு அவங்களுக்கு அரசியல் ஏதாச்சும் ஒரு எதிர்காலம் வேணுமே. நம்ம சம்பாதிச்சிட்டோம், சம்பாத்தியத்துக்கு குறைய கிடையாது, அதை பாதுகாக்கலாம், தொடர்ந்து நம்ம பிள்ளைங்க அரசியல்ல இருக்கணும். அப்ப எந்த கட்சியில இருந்தா நம்ம நாளைக்கு நல்லா இருப்போம் அப்படின்னா டிஎம்கேல போய் சேர்த்துட்டாரு. இதுதான் நிதர்சனமான உண்மை. பின்னால் நடந்திருக்கிறது கொள்கையோ கிள்கையோ கிடையாது. ஏன்னா திமுகக்கும் அதிமுகக்கும் பெரிய கொள்கை வித்தியாசம் கிடையாது. நடந்திருப்பது தனிப்பட்ட மனிதர் ஒருவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தனிப்பட்ட முறையில் காப்பாற்றிக் கொள்வதற்காக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான். ஆனா இந்த முடிவுன்னு சொல்லும் போதெல்லாம் திமுக பெரிய வெற்றின்னு சொன்னாலும்
இதை கரெக்டா பிளான் பண்ணி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியா கொண்டு போக முடியும் என்றால் இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அவர் மேல வழக்கு போட்டு அதிமுக என்னுடையதான் சொன்ன பன்னீர்செல்வம் இன்றைக்கு திமுக போய் சேர்ந்துட்டாரு. இனி அந்த வழக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரும். அவரே வேற கட்சியில சேர்ந்தாருங்க, கேஸ் டிஸ்மிஸ் பண்ணுங்க, டிஸ்மிஸ் பண்ணி தான் ஆகணும். அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு தலைக்கு மேல அந்த கத்தி இன்றைக்கு கம்ப்ளீட்டா போயிடுச்சு. அப்ப எடப்பாடி பழனிசாமி தான் இனிமேல் அன்டிஸ்பியூட்டட் கிங் ஆஃப் ஏடிஎம்கே, அதாவது அதிமுகவின் முடிசூடிய மன்னன் இவர் தான். இதுவரைக்கும் முடிசூடா மன்னனா இருந்தாரு, இப்ப முடிசூடிய மன்னன் ஆயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி ஹேண்ட்ஸ் ஆர் டைட், கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சு. இனி அவர் நினைத்தார் என்றால் அந்த ஆளுங்க போய் சேர்ந்துட்டாங்க, இனி அதிமுக எனக்கு தான், நான் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு எனக்கு அதிமுக கட்சி என் கையில் இருக்கிறது, நான் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பிஜேபியோட ஹார்டா பார்கெயின் பண்ணுவேன்னு அவர் பண்ணலாம். ஆனா பண்ணுவாரா நமக்கு தெரியல. ஏன்னா அவன் சிண்டுல இவரோட சிண்டு அவர் கையில மாட்டி இருந்துச்சுன்னா இது மற்ற விஷயங்களுக்காகவும் மத்தியில் அவங்க கட்சி இருக்கிறனால பயப்படலாம். பட் எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு பெரிய ரிலீஃப். அப்பா என்மை அதிமுக எனக்கு சேலஞ்சு கிடையாது, நான் தான் அதிமுகவோட பொதுச் செயலாளர், பிரச்சனையே கிடையாதுங்கிற அவருக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. ஆனால் அவருக்கு இன்னொரு விஷயமும் நல்லா தெரியும், அதிமுக தென் மாவட்டங்கள்ல கணிசமா ஜெயிக்காம பதவிக்கு வர முடியாது அப்படிங்கிறது தெரியும். அப்ப பன்னீர்செல்வம் வெளியில போறாரு, அதுல ஒரு சின்ன பாதிப்பு இருக்கு. அது முழுக்க முழுக்க பன்னீர்செல்வம் எடுத்துக்கொண்டு செல்வது தேவர் சமுதாய ஓட்டுன்னு சொன்னாலும் அது அத்தனையும் அதிமுக விழுந்து கொண்டிருந்த ஓட்டு. இப்ப இந்த ஓட்டு எல்லாம் இன்னைக்கு அதிமுக ஓட்டு வெளியில போச்சு அப்படின்னா அப்ப நம்ம எப்படி அதை ஈக்குவல் பண்ண போறோம், எப்படி நம்ம புது வாக்குகளை உள்ள கொண்டு வர போறோம்? அப்படி கொண்டு வருவதனால் நம்மளால கொண்டு வர முடியல அப்படின்னா இப்ப தென் மாவட்டங்கள் நம்ம நிறைய ஜெயிக்க முடியாது. போன தடவை அவ்வளவு பொசிஷன் கேவலமா இருந்தாலும் கணிசமான தொகுதிகளை அதிமுக ஜெயிச்சது தென் மாவட்டங்கள்ல. இப்போ அந்த பொசிஷன் போச்சுன்னா அதிமுகவால் ஆட்சியை பிடிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு அந்த ஸ்ட்ராட்டஜியை அவர் எடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏன்னா நாளைக்கு ஒருவேளை சசிகலாமாவும் இவருக்கு அகைன்ஸ்டா கோஷம் கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக முக்குளத்து சமுதாயம் அணிவகுத்து அவருக்கு எதிராக வாக்களிப்பாங்க. பன்னீர்செல்வத்துக்கு வாக்களிக்கிறாங்களோ டிஎம்கே வாக்களிக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு வாக்கு பெரிய மேஜர் வாக்கு முக்குளத்து, அதாவது தேவர் சமுதாயத்தும் முக்குளத்தூர் சமுதாயத்தோட வாக்கு பெருவாரியா அவருக்கு அகைன்ஸ்டா விழும். அப்ப திமுக ஈஸியா ஜெயிச்சுட்டு மேல வர்றதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. நல்லா புரிஞ்சிருக்கணும், முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவங்க 3 சமுதாயம் தான் அதிமுக தூக்கி சம்பந்தவங்க. முக்குளத்தூர், கவுண்டர், அருந்ததியர் கவுண்டர்களோட டாமினேஷன் மேற்கு பகுதியில் இருக்கு, அது இன்றைக்கும் இருக்கு. அங்க அதிமுக ஜெயிச்சிரும். ஆனால் அது மேற்கு பகுதியில மட்டும்தான் இருக்கு, கொங்கு மண்டலம் சொல்ற அந்த பகுதியில மட்டும்தான் மேஜரா இருக்கு. ஆனா முக்குளத்தூர் எடுத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல இருந்து டெல்டா வரைக்கும் அவங்க பரம்பியிருக்காங்க. அப்ப இந்த முக்குளத்து சமுதாயம் உங்களுக்கு அகைன்ஸ்டா போச்சு, அவங்க பவர்ஃபுல் கம்யூனிட்டி, அவங்க அகைன்ஸ்டா மொத்தமா ஓட்டு போட்டாங்கன்னா அதுல இருந்து நீங்க மீள்றது கொஞ்சம் கஷ்டம். அப்ப இவ்வளவு லார்ஜ் ஜியாகிரபிக்கல் ஏரியால நீங்க நிறைய சீட்டை தோத்தீங்கன்னா, அது உங்க கோட்டையா இருக்க இடங்களை நீங்க நிறைய சீட்டு தோத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஆட்சி அமைக்குங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எட்டாக்கணியாக சென்று விடும். அது திமுகவுக்கு பிளஸ் ஆக போய்விடும். அப்ப ஓபிஎஸ் இணையறதுனால பரியவளமான நிச்சயமாக மிக மிக பெரிய பலம். ஆனால் அந்த பலம் ஒரு குவாலிஃபைடு கொஸ்டின். என்ன குவாலிஃபைடு கொஸ்டின்? நாளைக்கு சசிகலாமா என்ன சொல்ல போறாங்கிறத பொறுத்துதான் இருக்கு. சசிகலாமையார் இவருக்கு ஆதரவாகவே ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்க அல்லது அதிமுக எதிராகவே பேசினாங்கன்னா திமுக முழு அளவு பலம் போய் சேரும். ஏன்னா அதிமுக அகைன்ஸ்டா தான் ஓட்டு, முக்குளத்தூர் ஓட்டு கணிசமான வரும். ஆனா ஒருவேளை சசிகலாமையார் இல்ல நான் பிஜேபிக்கு ஓட்டு கூட்டணியில தான் இருக்கிறேன், எனக்கு எடப்பாடி பழனிசாமி பிடிக்கலாம், பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கள் அவங்க சொன்னாங்க அப்படின்னா முக்குளத்தூர் நிறைய பேர் ஓட்டு போடலனாலும் ஒரு கணிசமான மக்கள் அங்க ஓட்டு போடத்தான் செய்வாங்க. ஏன்னா சசிகலாமையாருக்கு இன்றும் பவர் இருக்கிறது. நான் சொல்லியிருக்கேன், முக்குளத்து சமுதாயத்தில் என்றுமே அது தேவர் அவங்க கல்லர் மட்டும்தான், முக்குளத்து சமுதாயத்துல என்றுமே மிகப்பெரிய அரசியல் தலைவர் இன்றைக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா சசிகலாமையார் தான். அவங்களுக்கு மரியாதை இருக்கத்தான் செய்யுது, அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் நிச்சயமாக இருக்கிறது. அதனால ஓபிஎஸ் போய் சேர்றது பலமா இல்லையாங்கிறது இப்ப அவர் கையில மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு பலம்ங்கிற நிர்ணயிக்கிற அந்த பேட்டன், அந்த 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 தகுதி இப்ப சசிகலாமையார் கைக்கு போயிடுச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் சுருங்க சொல்லி நீங்க பார்க்கணும்னா ஓபிஎஸ் சேர்ந்தது ஒரு பெரிய தலைவர், ஒரு ஆளும் அந்த பகுதியில் ஒரு இன்ஃபுளுன்ஸ் உள்ள தலைவர் ஒருத்தர் திமுக சேர்ந்து திமுகவுக்கு பலம் தான். எந்த அளவு பலம்ங்கிறது சசிகலாமையார் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் இருக்கு. இதுதான் இன்று ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் சேர்ந்ததற்குரிய அந்த அரசியல் ஆய்வுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா என்ன பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் நான் அதிமுக ஆதரவாளர் எதுவும் கிடையாது, நான் திராவிட கொள்கையின் ஆதரவாளர் நான் சொல்லிக்குவேன். ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை அதிமுகவின் தலைமையில் முதலமைச்சராக இருந்துட்டு அவர் அறிவாலயம் பக்கம் சென்று சேர்ந்திருக்க கூடாது என்னோட தனிப்பட்ட கருத்து. அவ்வளவுதான் இதோட கருத்தை தவிர இந்த விஷயத்தில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்து விட்டார், அதாவது வடக்கிலிருந்து அவர் தெற்குக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த நிதர்சனமான உண்மை. மீண்டும் சந்திப்போம்.